வணக்கம். இந்த வீடியோவில் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த விஷயங்கள் எப்படி நம்ம அஃபெக்ட் பண்ணுது, எதனால் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம இதை கொஞ்சம் இடையில அங்கங்கே பார்த்துருக்கோம். இன்ஸ்டாகிராம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம், டோபமைன் பிரச்சனைகள் எல்லாத்துலேயும். பட் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக் பற்றி நான் கொஞ்சம் நேரமாக பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதை பற்றி அவங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். சரி, ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்னால என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்க கூடும். மோஸ்ட்லி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்னா என்னவா இருக்கு, நம்ம ரீல்ஸில் பார்க்குறதோ இல்லை ஷார்ட்ஸ், இந்த மெயினாக இப்போ நமக்கு சோர்ஸ் இது ரெண்டு இடத்துல மட்டும்தான். ஒரு ட்விட்டர் ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி டிக்டாக், அதெல்லாம் நம்ம பெருசாக அந்த இடத்துல இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் பார்க்கறதுல. பட் வாட்ஸ்அப்லேயும் அங்கங்கே அந்த ஸ்டேட்டஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. பட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு என்கேஜிங்கான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வருமானு தெரில. பட் மெயினாக நாம அஃபெக்ட் ஆகுறது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் யூடியூபோட ஷார்ட்ஸ்லையும் தான். யூடியூப்லயும் அதெல்லாம் இல்லாம தான் இருந்தது. இப்போ அவன் ஷார்ட்ஸை கொண்டு வராங்கிற பேர்ல யூடியூபர் ரொம்பவே நாசம் படுத்திட்டான் அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலா லாங் கண்டென்ட்னு ஒரு வீடியோஸ்லாம் இருக்கு. நம்ம யூடியூப்ல ஏதாவது ஒரு கண்டென்ட், நம்ம படிக்கிற விஷயமோ ஏதாவது விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுனா அட்லீஸ்ட் நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 5 10 15 நிமிஷத்துல இருந்து வீடியோ ஆரம்பிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கூட எல்லாத்துக்கும் கிடைக்கும். நம்ம என்ன போட்டு நமக்கு என்ன ஆக்சுவலா தேவைப்படுமோ அது ஒரு லைப்ரரி மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. நாம ஏதாவது சர்ச் பண்ணா ஒரு வீடியோஸ் நிறைய காட்டும். அதை நம்ம பார்த்து நமக்கு விஷயங்கள், வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதோ நம்ம தெரிஞ்சுக்கிறதோ பண்றோம். கரெக்டா? பட் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் அப்படி இல்லை. ரேண்டமா நம்மளுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ரீல் பாக்குறீங்க, ஓகேவா? காலையில ஆல்ரெடி நம்ம ஃபோன் இப்பெல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே எங்க பார்த்தாலும் இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் ஓட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்க தியேட்டருக்கு போயிட்டு படம் ஓடிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் அந்த ஸ்க்ரால் ரீல்ஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படம் இன்டர்வல் டைம்ல சில பேர் ஸ்க்ரால் பண்ணுவாங்க. அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷத்தை கூட நான் ஸ்க்ரால் பண்ணி இந்த ரீல்ஸ் பார்ப்பேன். பஸ்ல போற இடத்துல, இன்டர்வல்ல, ஆஃபீஸ்ல, படிக்கிறப்ப, இடையில, காலையில எந்திரிச்சதுன்னே போன்ல ஒரு 10 ரீல்ஸ் பார்த்ததான் நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாருமே உட்காந்து அது 10 நிமிஷம் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஏன் நம்மளை பாதிக்குது? அதுதான் மேட்டர். அந்த மாதிரி தான் அவங்க ஒர்க் அவுட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரீல்ஸுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு நார்மல் சோசியல் மீடியா இருந்தது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம எலெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு ரீல்ஸ் ஆச்சுன்னு அதை பாயிண்ட் அவுட் பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு அது நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு, அதனால நம்ம அஃபெக்ட் ஆகி இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, அது வேற டிபார்ட்மெண்ட். ஓகே, அது ஏன் அப்படி ஆகுதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த டோபமைன். இன்ஸ்டன்ட் டோபமைன் இப்படிங்கிறதுக்குள்ள ஸ்பைக் ஆகி நம்ம மூளையில போய் ஸ்டிமுலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரீல் பாக்குறீங்க. நீங்க ஒரு ரீல் பட்டன் அமுத்த உடனே வர கண்டென்ட் உங்களால சொல்ல முடியுமா, நான் அடுத்து பார்க்க போற ரீல் இந்த ஒரு விஷயமா, ஒரு ரிலேட்டடான ரீல் தான் இருக்க போகுதுன்றது கண்டிப்பா கெஸ் பண்ண முடியாது. ரேண்டமா ஒவ்வொரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கும். ஒரு ரீல்ல உங்களுக்கு ஒரு காமெடி ரீலா இருக்கும், அடுத்து எமோஷனல் ரீல் ட்ரிகர்டா இருக்கும், இன்னொன்னு மாஸ் ஏதோ ஒரு படத்தோட சீன் இருக்கும், இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு இன்ஃபுளுசர் போட்ட மாதிரி இருப்பாங்க. நீங்க ஒவ்வொன்றும் ஸ்க்ரால் பண்ண உங்களுக்கு அது புதுசா ஏதோ வந்துகிட்டே இருக்கு. அதனால உங்களுக்கு பிரெயின் என்ன தெரியுமா ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு காமெடி ரீல் பாக்குறீங்க, ஒரு 30 செகண்ட்ல இருந்து 40 செகண்ட் 50 செகண்ட் 1 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். அது பாக்குறப்போ இன்ஸ்டன்டா நீங்க ஸ்மைல் பண்றதோ, அது சிரிக்கிறதாகட்டும், இன்ஸ்டன்டா உங்க பிரெயின்ல ஒரு டக்குன்னு ஒரு ஸ்பைக் அடிக்குது. இமிடியேட்டாவே நீங்க நெக்ஸ்ட் போகும்போது அதே கம்மியாகிற ஸ்பைக் ஆகட்டும், வேற ஒரு விஷயத்துக்கு ஒரு எமோஷனல் ட்ரிகர் ஆகும், வேற எந்த ஒரு அடல்ட் திங்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஒரு ஃபீல் குட்டா கிரியேட் பண்றது, ஒரு டிராவல் பண்றது, எதை பார்த்தாலும் டக்குன்னு இன்னொரு ஸ்பைக் வேற விஷயத்துக்காக உங்களுக்கு ஸ்பைக் ஆகுது. நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு டோபமைன் உங்களுக்கு ஸ்பைக் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு ரீல்ஸும் பார்க்குறப்போ. இதுதான் பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்குது எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே. ஏன் இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாக்லேட்டை நீங்க உள்ளுக்குள்ள என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு பிரியாணி வாங்கி கஷ்டப்பட்டு நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு ஒரு பிரியாணி எடுத்து வாங்கி சாப்பிட்டு, பிரியாணி தான் சாப்பிட போறோம், இவ்வளவு சாப்பிட போறோம்னு தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு வர்றதுக்கும், நீங்க நினைச்சு பாருங்க, கண்ணு முன்னாடி நிறைய குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ்ல, சின்ன சின்ன பாக்ஸ்குள்ள உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே இருக்கு அப்படின்னா, நீங்க ஒன்னு திறந்து பார்ப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமா இருக்கும், ஒரு குலாப் ஜாமுன் இருக்கும், எடுத்து நீங்க சாப்பிட்டோன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பைக் இருக்கும். இப்போ நீங்க சும்மா போய்க்கலாம்னா முடியாது. இன்னொரு அடுத்தடுத்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு நீங்க எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, வேற காம்பினேஷன்ல எடுத்து சாப்பிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும், பட் உங்களோட பிரெயினையும் உங்க ஹெல்த்தையும் எப்படி பாதிக்குன்னு பாருங்க. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராம்ல ஒர்க் அவுட் ஆனதுனால, ஆக்சுவலா இது டிக்டாக்ல கண்டுபிடிச்சு அவங்க கொண்டு வந்ததுதான். அது நம்ம டிக்டாக் வேற ஒரு காரணத்துக்காக பேன் பண்ணாலும் கடைசியில இது உசாரா இன்ஸ்டாகிராம்காரன் கண்டுபிடிச்சு
ஆமா, சொருகுனதுனால இப்போ மெயினா மத்த எல்லா விஷயத்தையும் தாண்டி ரீல்ஸ் தான் இப்போ மெயினா வருது. அதனால நிறைய பேர் பெனிஃபிட் ஆகுறாங்க, நிறைய பேர் நாசமா போறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் மெஜாரிட்டி இது யாராவது அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதுல கண்டென்ட் போட்டு பெனிஃபிட் பாக்குறவங்க தவிர, அதுல பெனிஃபிட் பாக்குறாங்கன்னா அதை சம்பாதிக்கிறவங்க, அதனால ஃபேம் ஆகுறவங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. பட் அது எத்தனை பேர் பாக்குறாங்க, அதுக்கு ரேஷியோ இருக்குல்ல. போடுறவங்களுக்கும் அதனால பெனிஃபிட் ஆகுறவங்களுக்கும் அதை பார்த்து டைமை வேஸ்ட் பண்றதுல இருந்து எல்லாத்துக்கும் எவ்வளோ ரேஷியோ இருக்குன்னு பாருங்க. நீங்க ஒரு ரீல் நார்மலா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் லைக் பண்ணியிருப்பாங்க, லைக் பண்ணதை விட ஒரு 10 ரேஷியோ அதிகமாவது அந்த வீடியோல பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதே மாதிரிதான் யூடியூப்காரன் பார்த்துட்டு ஓகே இது சரிப்பட்டு வராது, நாமளும் கொண்டு வந்துடலான்ட்டு அவன் கொண்டு வந்தது தான் ஷார்ட்ஸ். இப்போ அந்த ஷார்ட்ஸ் யூடியூப்ல உருப்படியா இருக்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தேவைப்படுது, நீங்க ஏதாவது ஜாபா படிக்கணுமோ, கோடிங் படிக்கணுமோ, நீங்க ஏதாவது சமையல் கத்துக்கணுமோ, போயிட்டு யூடியூப்ல போட்டீங்கன்னா அப்படியே அழகழகா பேஜ் கணக்குல எத்தனை வீடியோஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி வருது. கரெக்டா? இப்போ அந்த ஷார்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சின்ன சின்னதா. அது ரொம்பவே தப்பு. இன்கேஸ் நீங்க ஏதாவது லேர்ன் பண்ணணும், இல்ல நான் ஏதாவது பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நீ ஷார்ட்ஸ்ல பார்த்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தாலும் உங்களால அதை ரிகலெக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஏதாவது ஒரு வீடியோ நீங்க ரேண்டமா நீங்க ஒரு வீடியோ டிராவல் வீடியோ லைக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த டிராவல் வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு நீங்க வந்து லைக் பண்ணணும் கூட இல்ல, நீங்க இன்கேஸ் ரேண்டமா ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த அந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அதே ரிலேட்டட் தான் வரும். நீங்க நல்லா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வீடியோ நீங்க நாட் இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு ஏதாவது எவனாவது ஒருத்தன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எவனாவது ஒருத்தன் ஒரு ரேண்டமா உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு ரீல் அனுப்பியிருக்காங்க, அதை நீங்க பார்த்துட்டீங்க, ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னாலே ஜோலி முடிச்சு உங்களுக்கு அது ரிலேட்டடாவே காட்டிட்டு பெட்டர். அந்த மாதிரி ரீல்ஸ் வரும்போது டக்குன்னு இமீடியட்டா ஸ்க்ரோல் பண்ணி விட்டீங்கன்னா அந்த அல்காரிதம் கொஞ்சம் அது அதுக்கேற்ற மாதிரி ஆகும். இல்லைன்னா நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருங்க உங்களுக்கு இன்கேஸ் பிடிக்காத கண்டென்ட்ல வரும்போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பார்க்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இதனால சரி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இதை பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் கனெக்ட் பண்ணிக்கிறேன், நிறைய இன்ஃபர்மேட்டிவா தான் நான் ரீல் பார்த்துட்டு இருக்கேன்னா, எனக்கு தெரிஞ்சு காலையில் எந்திரிச்சா ஒருத்தன் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலான்னு உட்கார்றவன்லாம் 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். எல்லா இடத்துலயும் நீங்களே சொல்லுங்க, எத்தனை டைம் நாம ஜஸ்ட் லைக் தட் ஒரு 2 ரீல்ஸ் பார்க்கலான்னு உட்காந்து மணிக்கணக்கில் அட்லீஸ்ட் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்து ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்ல. அது அவ்வளவுதான். அந்த நீங்க ஒரு 10 ரீல் 20 ரீல் விடுங்க, ஒரு 50-60 ரீல் பார்ப்போமா ஒரு நாளைக்கு, நீங்க எவ்வளவு ரீல்ஸை ரிகவர் பண்ண முடியும்? அதுல எவ்வளவு விஷயத்த நீங்க வந்து லேர்ன் பண்ணதையோ இல்லை எடுத்துக்கிட்டதையோ நீங்க வந்து கரெக்டா சொல்ல முடியும்? முடியாது இல்லையா? நிறைய பேர் நீங்க நிறைய உங்களுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருந்தீங்கன்னா உண்மையாவே கிரேட். பட் ஒரு ப்ராப்பரா ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு தான் எப்பவுமே லாங் கண்டென்ட், ஐ மீன் லாங் ஃபார்ம் கண்டென்ட் வீடியோஸ் யூடியூப்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கணும், ஒரு விஷயத்த கத்துக்கணும், சமையல் கத்துக்கணுமா, இல்ல நீங்க ஒரு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கிறதுல இருக்கல, கோடிங்கோ இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதை கத்துக்கணும், நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உடனே ரீல்ஸ்ல இந்த ஷார்ட் ஃபார்ம்ல பார்த்துட்டு நான் போய் எல்லாம் பார்த்துருவேன்னா வேணாம். போய் ஒரு மணி நேரம் ஆகட்டும், அரை மணி நேரம், எவ்வளவு பெரிய வீடியோவா இருந்தாலும் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் அதை லேர்ன் பண்ண ஃபுல்லா பாரு. அப்பதான் உங்க பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகும். நீங்க ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் பாக்குறதுனால ஜஸ்ட் லைக் த டைம் வேஸ்ட் மட்டும் இல்ல, உங்க மெமரி பவர் ஸ்பாயில் ஆகுறதுல இருந்து, உங்க பிரெயின் டோபமைன் அடிய வாங்குறதுல இருந்து, மன உளைச்சல் இருந்து, நீங்க வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பொறுமைன்றது ரொம்ப கம்மியா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய படங்கள் மக்கள் இல்ல எல்லாருமே உட்காந்து அதை பாக்குறதுக்கு ரொம்ப அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு முன்னெல்லாம் நம்ம ஒரு 3 மணி நேரம் படத்துல நினைச்சு பாருங்க, ஒரு 5 பாட்டு வச்சிருப்பானுங்க, 5 ஃபைட்டு வச்சிருப்பானுங்க, ஒரே மாதிரி இருக்கும். தேவையில்லாத சீன்ஸ் ஒரு தனியா ஒரு காமெடி ட்ராக் இருக்கும். மொத்தம் படத்தோட டிராமாவே 1 மணி நேரம் தான் இருக்கும். நாம அது பொறுமையா உட்காந்து எவ்வளவு டைம் போட்டாலும் பார்த்துட்டு இருக்கோம், பார்த்தோம். ஆனா இப்போ என்னடா படம் இவ்வளவு லாகா போகுது, இவ்வளவு இதா போகுதுன்னு கம்ப்ளைண்ட், ஒரு படத்தை ஃபுல்லா உட்காந்து பார்க்க முடியாது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, முன்னெல்லாம் நான் ஒரே நாள்ல இவ்வளவு படம் பார்ப்பேன், ஆனா இப்போ ஒரு படத்தை 4 நாள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்படிதான் இன்ஸ்டன்டா ஏதோ ஒரு வாவ் சீன்ஸ் எதிர்பார்த்து இந்த ரீல்ஸ் மாதிரி எதிர்பார்த்து தான். அதனாலதான் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்ச படங்கள்லாம் நிறைய இதோட போகுது. ஒரு பொறுமையா ஒரு சாஃப்டா ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு திணறது. படத்தை மட்டும் சொல்ல, நீங்க புக் படிக்கிறதுல இருந்து பெருசா ஏதாவது ஒரு வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. இன்னும் இந்த விஷயத்துல பேசிக்கிட்டே போகலாம். நேரமின்மை காரணமாக இந்த விஷயத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறேன். அதனாலதான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை மூடி வைங்க. இல்லைனால முடியலன்னா டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ஒரு 30 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்களே மெஷர் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்க ஜஸ்ட் எவ்வளவு நேரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறீங்க, ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, தேவையில்லாத கண்டென்ட் உட்காந்து ஏதோ பார்க்கணும்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல நீங்க ஸ்டாப் பண்ணி வைங்க. ஒரு 21 நாள் 20 நாள் ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு ரீல் பார்க்காம முடிஞ்சா ட்ரை இருக்க பாருங்க. நீங்க ரீல் பார்க்கறதுனால உங்களுக்கு நான் என்டர்டைன் ஆகுறேன், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறேன்னா அது அப்சல்யூட்லி தப்பு தான். முடிஞ்ச வரைக்கும் அதை கம்மி பண்ண பாருங்க.
கம்மி பண்ணால் இன்னும் பெட்டர். இன்கேஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தால் தயவு செய்து ரீல்ஸு ஷார்ட்ஸாக பார்க்க மட்டும் விட்டுறாதீங்க. அதேமாரி பார்த்து அவங்க ஃபோனை கொடுத்து ஏதாவது தொலைவேன்னா லாங் கண்டென்ட் வீடியோ ஏதாவது லேர்னிங் விஷயங்கள் இருக்கிறத போட்டு விடுங்க. அதை டிவியில் முடிஞ்சால் அந்த யூடியூப்பில் போட்டு விடுங்க. ஃபோனில் வேணாம். நீங்கள் நைட்டு உட்காந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 11 மணிக்கு தான் நல்ல நல்ல கண்டென்ட் ரீல்ஸாக வரும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சரி ஒரு ரீல் பார்த்துட்டு தூங்கலான்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லதான் வரும். 1 மணி நேரம் வரைக்கும் 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பானுங்க. அதை பெருமையாக வேறு ஸ்டேட்டஸில் போடுவானுங்க. மீ அட் 3 PM 3 AM அந்த மாதிரிலாம் போட்டிருப்பானுங்க. அதனால அதை போட்டு அதில் பெனிஃபிட் ஆகிறவங்கள விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் ரீல்ஸ் பார்த்ததுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கு, நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஹேட்ஸ் ஆஃப். அதை வச்சு கெரியர்லையோ லைஃப்லையோ வரதுக்கான ஆல் த பெஸ்ட். பட் இதனால எனக்கு டைம் வேஸ்ட் அதிகமாக இருக்கு. எனக்கு நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு லைஃப்ல என்ன பண்றதே தெரில, எனக்கு அது பிரச்சனையா இருக்கு, இது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த சோசியல் மீடியாவும் இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் தான் ரீசன்னா. அது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு மேஜரா. இதை பத்தி ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் டீப்பா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பேசலாம் வாய்ப்பு கிடைக்கிறப்போ. பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்க, தவிர்த்துறதுங்க ரொம்பவே நல்லதா இருக்கும். அதுல போய் அடுத்தவங்க எல்லாம் ஜாலியா ஊருக்கு போறது, டிராவல் பண்றது, சோறு திங்கிறது எல்லாத்தையும் பார்த்து உங்களையே நீங்க ரொம்ப தாழ்த்திக்காம முடிஞ்ச வரைக்கும் உருப்படியா ஏதாவது அடுத்தடுத்த வேலையை போல போய் பார்க்க ஆரம்பிங்க. இன்கேஸ் நான் சொல்லுறதுல ஏதாவது தவறுதல் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களோட இன்புட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கொடுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோல அதை பார்த்து நான் பேசுறேன்.